குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து திரையில் வேணால் ஹீரோவாக இருக்கலாம், அரசியல் நீங்கள் ஜீரோ தான். நீங்கள் ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள்ளே வராமல் இருந்தீங்க அப்படின்னா அதாவது தேர்தல் முடிந்த அடுத்த காலத்தில் நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க, உங்களை வந்து சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பயமுறுத்துற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒழுங்காக கூட்டணிக்குள்ளே வந்துருங்க, இல்லைனா பார்த்துக்குங்க பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்து அவரை பயமுறுத்துகிற மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க. இதை தான் விஜய் அவர்கள் சொன்னார், அழுத்தம் அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டு ஒரு கேப் விட்டுருப்பாரு. கேப் விட்டுட்டு அழுத்தம் கொடுத்தா நான் என்ன பயப்படுற ஆளா, நான் அப்படியே பயந்துருவேனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜனநாயகன் பிரச்சனையாக இருக்கட்டும், சிபிஐ விசாரணை, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை தூங்க விடாத அளவுக்கு தினம் ஒரு செய்தி, தினம் ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. காரணம், இந்த கூட்டணி கணக்குகளை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றியே ஆகணும், அவங்களுடைய ஆட்சி இங்கே மலர்ந்தே ஆகணும் அப்படின்னும் போது அதிமுக அப்படின்ற ஒருத்தங்களை வந்து கையில் வச்சுக்கிட்டோம். அடுத்தது விஜய் அவர்களையும் உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு எல்லாருக்கிட்டுமே விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்ததை ஏற்றுக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களாம் எதிர்வினை ஆற்ற ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ வந்து பெரிய வைரலாச்சு. ஒரு மேடையில் வந்து தனுஷ் அவர்கள் பேசியிருப்பார், வீரனுக்கும் தலைவனுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு ஆங்கர் ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தா அவன் வீரன், 10 பேர் ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க தமிழ்நாடு சுச்சுவேஷனுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட இப்போ அந்த வீடியோவை தான் எடுத்து வந்து இன்னைக்கு டிவிகே வாரியர்ஸ்லாம் வந்துட்டு இன்றைக்கி அதை வந்து பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லாரையுமே பகைச்சிக்கிட்டாச்சு, இதுக்கப்புறம் பகைச்சிக்க ஆளே கிடையாது அரசியல்ன்ற மாதிரி